ஆல்ரெடி ஆல்ட் எல்லாமே நல்லா கொடூரமாக இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் பைபிட்லேருந்து மெயில் வந்திருக்கு. ஜான்வரி 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸ் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டாப் பண்ணுறோம். அதுவும் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுறோம் தான் சொல்லியிருக்கான். ஸோ ஃபண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு MEXC எக்ஸ்சேஞ்ச் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 100% அது உங்களுக்கு சேஃப் கைஸ். ஸோ இதுக்காக வந்து யாரும் பயப்படணும் அவசியம் இல்லை. பட் இதோட ரிஃப்ளெக்ஷன் மார்க்கெட்டில் வந்து இருக்குன்னு தான் நான் வந்து நம்புகிறேன். அண்ட் அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் பேஜில் போய் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி எந்த ஒரு அப்டேட் இன்னும் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க வந்து கொடுக்கல. அதேமாதிரி நான் ரிப்ளேஸ்லேயுமே போய் பார்த்தேன். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இது ரிலேட்டடாக வந்து இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா டக்குன்னே இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வந்துருவாங்க தான். பட் எஃப்ஐக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்து பைபிட் வந்து யூஸ் பண்ணால். ஸோ எல்லா ஃபண்ட்ஸையும் வந்து இப்போயே விட்ரா பண்ணிடுங்க. அண்ட் பிட்காயினில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இது ஒரு மாதிரி குளறுபடியாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நம்ம வேறு பேர் வந்து எடுப்போம். BTC USDT. ஓகே கைஸ், ஸோ இந்த 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாப்பி மார்க்கெட் மாதிரி தான் வந்துருக்கு. அப்படியே சைட்வேஸ்லேயே வந்து போயிருக்கான். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90K இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ஹை கொடுத்துருப்பான் நமக்கு. நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு ஹை போயிருப்பான், அடுத்து ஒரு லோ, அடுத்து வந்து ஆல் டைம் ஹை 108 போயிருக்கான், அடுத்து ஒரு லோ வந்திருக்கான், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு இப்போ அகைன் வந்து கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு கீழே வந்தால் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு ஆக்சுவல் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும்னா BTC ப்ரைஸ் வந்து 108Kக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் வைக்கணும். அங்கே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வந்து 119K $1,19,000 $1,25,000 $1,30,000 முடிக்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ சைட்வேஸில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சைட்வேஸ் வந்து உடச்சிச்சின்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 87K முடிக்க வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் 1 day டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கூட வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது கீழே உடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து இந்த 87K 73Kன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே அந்த ஏரியாக்கெலாம் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கணும். இன்பிட்வீனில் உங்களோட ஆல்ட் காயின் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கீழே அடி வாங்கி இறங்கினாலும் யாரும் செல் பண்ணாதீங்க, ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நெகட்டிவ் நியூஸஸ் நிறையா வரும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நம்ம 87 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து 78,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 day டைம் ஃப்ரேமில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அப்படியே வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து போவோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு 89லேருந்து 90K ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக போட்ட மார்க்கெட் அப்டேட்லேயும் சொல்லியிருப்போம் 90K பாசிபிள்னு. அதேமாதிரி 90K கிட்ட வந்து வந்துச்சு. ஸோ எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில. அண்ட் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா 83K முடிக்க வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 73லேருந்து 74K வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 73K வரதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் 84 83K வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே என்னோடய அனலிசிஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மார்க்கெட்டுன்றது நமக்கு மேலேயே வந்து போய்கிட்டு இருக்காது. இதுமாதிரி கீழே வரும், மேலே போகும், எல்லாமே வந்து நடக்கும். அண்ட் இதில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பாஸ்ட் 1 வீக்கில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் நமக்கு வந்துட்டு லிக்விடேட் ஆயிருச்சு. ஸோ நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ண வைப்பாங்கன்னா இந்த டைமில் ஆல்ட் காயின்ஸ் வந்து எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போக வைப்பாங்க. அப்போ வெளியே போகிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் வேல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அக்குமுலேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த டைம் நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், பிளாக் ராக்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கான் BTC. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப நீங்களும் அக்குமுலேட் தான் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் செல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறீங்க. ஸோ இந்த டைம் எதுக்கான டைம்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும். உங்கள்கிட்ட டாலர் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா DCA பண்ணணும், டாலர் காஸ்ட் ஆவரேஜ். நீங்கள் ஸ்வீகாயின் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, இப்போ $5 ட்ரேட் ஆகுது. ஸோ அதை அடி வாங்கி $4.5 வருது, அடுத்து $4 வருதுன்னா நீங்கள் அடுத்து உங்கள்கிட்ட இருக்க டாலரை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும், ஓகேவா? அது கீழே இறங்க நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டே வரணும். ஸோ இதை தான் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மஸ்ட்டு நீங்கள் இதை வந்து பண்ணணும் கைஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா BTC டாமினன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுலேயும் பெருசாக இந்த விஷயம் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னது தான்.
ஸோ டாமினன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 67.5 இந்த பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருப்போம் கைஸ். பட் அவ்வளோ தூரம் போகுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 62 முடிக்க வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆல்ட் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்றதை நான் பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் செல்லிங் பாயிண்ட்டுன்னு கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து செல் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நீங்கள் இந்த டைமில் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் தான் வந்து செல் பண்ணீங்க. அது நீங்கள் இத்தனை வருஷமாக கிரிப்டோலேருந்து வேஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 62.75% முடிக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52லேருந்து 53 இந்த ரேஞ்சை உடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து ஆல்ட் சீசன் வந்து அங்கேருந்து ஒரு மேசிவான ஆல்ட் சீசன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணலாம் கைஸ் உங்கள் ஆல்ட்டை. அண்ட் இன்னொரு விஷயம், பிடிசி இங்கேருந்து 119Kலேருந்து 130K முடிக்க வந்து போவான். அதை ஃபாலோ பண்ணி எத்தீரியம் பம்ப் ஆகும். எத்தீரியம் பம்ப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆவாங்க கைஸ். ஸோ இந்த சைக்கிளை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆல்ட் காயின்ஸ் வந்து செல் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் நானும் இல்லை யார் போகிற வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க காயினை கீழே இறங்க ஆவரேஜ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காயின்ஸை பற்றின அந்த வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் ஒரு சில ஆல்ட் காயின்ஸ் பற்றி போடலான்ட்டு தான் இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மீம் காயின்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலான்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றினதான வீடியோஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து போடுறேன். சம்டைம்ஸ் பிடிசி ஒரு புல் பேக் கொடுக்குறப்ப ஆல்ட் காயின்ஸ் பம்ப் ஆகும். லைக் இன்றைக்கி பைனான்ஸில் டாப் கெய்னர்ஸில் எஃப்டிஎம் சுயி இருந்திருப்போம் அது மாதிரி. ஸோ அது மாதிரி டைமில் வந்து நீங்கள் காயின்ஸை செல் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா ஆக்சுவல் ஆல்ட் காயின் சீசனில் நமக்கு அதை விட பல மடங்கு வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக அதையும் வந்து ஹோல்டு பண்ணலாம். அது முடிக்க இடையிலே வந்து நீங்கள் செல் பண்ணுன்ற அவசியம் வந்து இருக்காது.